இந்த பஸ் போனா என்ன, வர்ற பஸ்ல ஏறிக்கலாம், போற பக்கம் போயிக்கலாம், ரூட்ட லெட்டர் மாத்திக்கலாம், பிடிச்சது பெருமாளோட கேள்வி என்ன, இஸ் தேர் எனி பிளான் டு ஸ்டார்ட் அலெக்ஸ் இன் வண்டர்லேண்ட் பார்ட் 2? ஓகே, நிறைய பேர் கேட்ட கேள்வி. இது வந்து தெளிவாக நம்ம சொல்லிடுவோம். அலெக்ஸ் இன் வண்டர்லேண்ட் பார்ட் 2 அப்படிங்கிறத விட அடுத்த ப்ரோக்ராம் என்ன, அடுத்த ஷோ என்ன அப்படிங்கிறது வந்து அதுதான் இப்போ அடுத்த கட்ட முயற்சி அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா அலெக்ஸ் இன் வண்டர்லேண்ட் அப்படிங்கிறத தாண்டி வந்துடணும். அது நீங்கள் வர வேண்டாம், நான் தான் வரணும் மெயினாக. ஸோ அந்த கூறுகள்லாம் இருக்கும். வில் ஹாவ் மியூசிக், வில் ஹாவ் காமெடி, அதுதான் நமக்கு தெரியும். மியூசிக்லாம் இன்னும் கொஞ்சம் ஒரு செட்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அப்படியே. ஸோ அலெக்ஸ் இன் வண்டர்லேண்ட் அதே ஜானர் அப்படின்னு சொல்லலாம், அதே வகையான ஒரு ஷோ. பட் அந்த டாபிக் வந்து தமிழ் ஃபிலிம் மியூசிக் பற்றி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லையா, அவசியம் இல்லை அப்படிங்கிற முறையில். ஸோ ஒரு இன்னும் அதை விட முக்கியமான டாபிக், இன்னும் அதை விட மனசுக்கு நெருக்கமான ஒரு விஷயம், நம்ம வாழ்க்கையோட ஒட்டி இருக்கிற விஷயங்கள் எடுத்து ஒரு ஷோ எழுதி எங்கள் டீம்லலாம் டெஸ்ட் பண்ணிட்டோம். அன்பா மக்கள்லாம் பார்த்துட்டாங்க. ஒரு 1 hour 15 minutes அந்த மாதிரி ஒரு டியூரேஷனில் வருது. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க. கரெக்டாக? அதுக்கப்புறம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நல்லா இருக்கு அப்படி சொல்லிட்டாங்க. ஆனால் இதில் என்ன பிரச்சனைனாக்கா, இதை வந்து லைவில் நீங்கள் அப்படி முன்னாடி உட்காந்து நான் இங்கே பண்ணால் தான் அப்போ தான் அந்த கிருபை நடக்கும், இந்த காட்ஸ் கிரேஸ். நான் வந்து காட் மூமெண்ட்டுன்னு முன்னாடி சொல்லிட்டு இருப்பேன். ஏன்னா நம்ம பண்ணும்போது ஒரு மெட்டீரியல் எவ்வளோ தான் எழுதி ரிஹர்ஸ் பண்ணாலும் மக்கள்கிட்ட வந்து அப்படியே நீங்கள் முன்னாடி இருக்கும்போது நான் பண்ணும்போது அது எந்த ஒரு பெர்ஃபார்மிங் நிகழ்த்து கலையினுடைய ஒரு மேஜிக்கே அதானே. லைவில் நீங்கள் பார்க்கும்போது சம் மேஜிக் வில் ஹேப்பன். அப்போ தான் வந்து அந்த மெட்டீரியல் வந்து அதுக்கு ஒரு ஷேப், ஒரு டியூன் கரெக்டாக அந்த பதமாக வேகணும். இல்லை சாதம் வேகிறதுக்கே அவ்வளோ டென்ஷன் ஆகிறோன்னா ஒரு மெட்டீரியல் அது நடக்கும். அதுக்காக தான் வெயிட்டிங். பேசிக்கலி இந்த கொரோனா சுச்சுவேஷன் விரைவில் ஒரு முடிவுக்கு வந்ததுன்னா மேபி பழைய நிலைக்கு போகிறது ரொம்ப கஷ்டம் தான் நினைக்கிறேன். ராதர் இட் வில் டேக் டைம். நாங்கள் என்ன பிளான் பண்ணுறோம், கொஞ்சமாவது ஓப்பன் ஆகிடுச்சுன்னா லிமிட்டட் லைவ், அதாவது சோஷியல் டிஸ்டன்சிங்கோட இங்கே 2 பேர் அங்கே 2 பேர் கொஞ்சம் வச்சு ஒரு 100 பேர் அட்லீஸ்ட் வச்சு கொஞ்சம் லைவ் ஷோஸ்லாம் பண்ணி அதுக்கப்புறம் டிஜிட்டல் ரிலீஸ்க்கு நம்ம ரெடி ஆகிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இந்த லைவு கொஞ்சம் வீடியோஸ்லாம் ஏன் அடிக்கடி பண்ணுறதில்ல அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இதையும் பேலன்ஸ் பண்ணுறது, ஒரு சப்ஜெக்டில் இறங்கி அப்படியே முழுசாக வாசிப்பு, அதை பற்றி கொஞ்சம் யோசிப்பு, அப்புறம் அப்புறம் ப்ராக்டிஸ், அதெல்லாம் பண்ணும்போது டக்குன்னு ஜோன் அவுட் பண்ணி இன்னொரு இதுக்கு போக முடியல என்னால். அதுதான் வந்து இந்த டிலேக்கெலாம் காரணம். யூடியூப் லைவ் வந்து நம்ம ஜூலை எண்ட்லேயே அல்லது ஆகஸ்ட்லேயே பண்ணியிருக்கணும். ஸோ வித் காட்ஸ் கிரேஸ் இன்ஷா அல்லா வில் ஹோப் தட் ஹேப்பன்ஸ். அலெக்ஸ் இன் வண்டர்லேண்ட் பார்ட் 2. தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங் பெருமாள். வாட் வுட் பி யுவர் நியூ கான்செப்ட்? அது வந்து நீங்கள் வெயிட் பண்ணி தானே பார்க்கணும். நீங்கள் லைவில் வந்து ஹோப்ஃபுல்லி பார்க்கக்கூடிய இது நடந்ததுன்னா எனக்கு நல்லது. வில் சி வாட் ஹேப்பன்ஸ். டேவிட் சாரா இஸ் ஆஸ்கிங், ஹே அலெக்ஸ், வாட் டு யூ திங்க் அபவுட் நெப்போட்டிசம் இன் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ? அந்த நெப்போட்டிசம். ஸோ என்னோட ஹம்பிள் ஒப்பீனியனை சொல்லிடுறேன். ஸோ ஐ டோன்ட் நோ வெதர் இது வந்து நான் கடுமையாக ஃபுல்லாக ஹோலிஸ்டிக்காக எல்லாத்தையும் பாயிண்ட்டையும் யோசித்து பேசுகிறேன்னான்னு தெரியல. எனக்கு ஃபஸ்ட்டு தாட் எனக்கு வரக்கூடியது வந்து நெப்போட்டிசம் பற்றி நம்ம ஒரி பண்ணக்கூடாது, அதை நிப்பாட்டிட்டு நம்ம என்ன பண்ணணுமோ அதுதான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நெப்போட்டிசம் அப்படிங்கிறது வந்து ஒரு தவிர்க்க முடியாது. இப்போ நானே வந்து ஒரு இப்போ கேமரா வாட் எவர் ரைட். ஸோ எந்த ஒரு சின்ன வேலைக்கும் யாராவது தெரியுமா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸை கேட்போம். உடனே என் ஃப்ரெண்டு ஒரு தெரியுமே, சித்தப்பா பையன் தெரியுமே, மாமா பையன் தெரியுமே அப்படின்னு டக்குன்னு அப்படியே. ஏன்னா தட்ஸ் வெரி நேச்சுரல். நம்ம ஃபஸ்ட்டு போய் ஹூ இஸ் த பெஸ்ட் இந்த மார்க்கெட்னு பார்க்க மாட்டோம். நமக்கு யார் ஆக்சஸ்ஃபுல்லாக இருக்காங்களோ அப்படி டக்குன்னு வந்துடும். தென் வி ரோல் வித் தட். அந்த மாதிரி ஒரு இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நெப்போட்டிசம். ஸோ அதனால் பட் இப்போ வந்து நம்ம இட்ஸ் கவுண்ட் த பிளெஸ்ஸிங்கில் ஒரு 20 years முன்னாடி ஒரு கமெடியனாக வரணும் அப்படின்னா வந்து ஒன்று நீங்கள் சினிமாவில் இருக்கணும், லைக் விவேக் வடிவேலு அந்த ரேஞ்சில் இருக்கணும், இல்லைன்னா ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும். யூ எய்தர் மேக் இட் டு த வெரி டாப் ஆர் யூ டோன்ட் மேக் இட் அட் ஆல். அல்லது டெலிவிஷனில் இருக்கணும், ஒரு கலக்க போகுது யார் அந்த மாதிரி ஒரு ஜேர்னி. இது 2க்கு இடையில் வந்து ரொம்ப சிரமப்படக்கூடிய விஷயந்தான். ஒரு 2க்கு இடையில் ஒரு ஸ்பேஸே இல்லாமல் இருந்தது. இப்போ சோஷியல் மீடியானால் நம்ம எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு. இப்போ நான்லாம் வந்து பெரிய சினிமா பேக்ரவுண்டோ இது வேறு எதுவும் கிடையாது. யூடியூப்னால அல்லது சோஷியல் மீடியானால் ஏவம் ஸ்டாண்டப் தமாஷா அந்த மாதிரி ஒரு சின்ன ஃபோரம்னால் நம்ம எல்லாம் இப்போ கனெக்டடாக இருக்கோம். ஸோ அந்த மாதிரி வாய்ப்புகள் நிறைய நம்மளே உருவாக்கிக்கலாம். ஸோ அதை நம்பணும்னு நினைக்கிறேன். நெப்போட்டிசம் பற்றி ரொம்ப ஒரி பண்ணாமல் வி ஷுட் பிலீவ் இன் அவர்
அந்த கரண்ட் டெக்னாலஜி இப்போ இருக்கிற விஷயத்தை நல்லா எம்ப்ரேஸ் பண்ணி அப்படியே அழகாக போயிட்டோம்னாக்கா வாழ்க்கை வசப்படும் என்பதை பணிவன்போடு தெரிவித்துக்கொண்டு, செந்தூர் பாசில், வணக்கம் அலெக்சண்ணா, செந்தூர் ஃப்ரம் திருச்செந்தூர், அப்படி ரைமிங்காக பேர் வச்சுக்கிறது, செந்தூர் ஃப்ரம் திருச்செந்தூர். வாழ்க்கையில் நான் 10 ஜிபிக்கு மேலே எதுவும் டவுன்லோட் பண்ணதே இல்லை. உங்கள் ஒண்டர்லாண்ட் ஷோவை டவுன்லோட் பண்ணி ப்ரைமில் பார்த்து டவுன்லோட்லாம் இருக்கா? ப்ரைம் அப்போ நீ வந்து மிஸ்டர் செந்தூர் பாசில், நீங்கள் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? அமேசான் ப்ரைமில் எங்கே டவுன்லோட் பண்ணி எல்லாத்தையும் போட்டு காமிச்சேன். அடா பாவி. ஓகே ப்ரோ, நீங்கள் பைரசி. ஓ, என்னோட கேள்வி இவ்வளவு சொல்லிட்டு கேள்வி. ஓகே, செந்தூர் என்ன சொல்கிறாப்லனாக்கா, ஃபோட்டோ வரைஞ்சி அனுப்புனேன், நீங்கள் அதை ஸ்டேட்டஸில் வைக்கவே இல்லை. மொக்க கமெண்ட்லாம் ஸ்டேட்டஸில் போடுறீங்க, என் ஃபோட்டோவை நிராகரிச்சிட்டிங்க. அட பாவி. ஓகே, பைரசியில் பார்க்க வேண்டியது, நல்லா திட்ட வேண்டியது. சரி, ஓகே. அலெக்ஸ் இன் ஒண்டர்லாண்ட் பார்ட் 2 வருமா? அலெக்ஸ் இன் ஒண்டர்லாண்ட் பார்ட் 2ங்கிறத அடுத்த ப்ரோக்ராமுக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டேன். இன்ஷா அல்லாஹ் விரைவில் லைவ் ஷோ கொஞ்சம் பண்ணிவிட்டு அப்புறம் ஆன்லைனில் லான்ச் பண்ணுவோம். அப்படி வந்தால் அதில் இன்னும் புதுசாக யாரெல்லாம் வச்சு செய்கிறதா இருக்கீங்க. ஓ, அப்படி புரிஞ்சிக்கவே கூடாது ப்ரோ. இது வச்சு செய்கிறது நம்ம நோக்கம் கிடையாது. நல்ல ஒரு பாப்புலரான விஷயங்களை ஏன் பேசுகிறோம்? இப்போ ஒரு எஸ்பிபியை, ஒரு இயேசுதாசியை எதுக்கு எடுத்து பேசுகிறோம்னாக்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ நம்ம குயிக்காக கனெக்ட் பண்ணிடலாம். அப்புறம் அதன் மூலமாக எனக்கு மனசில் தோன்ற விஷயங்களை நம்ம பேசுகிறோம், இப்போ நடக்கிற விஷயங்களை பேசுகிறோம். அதுதான் அவனை ஒழிய அவங்கள வச்சு செய்கிறது நம்ம நோக்கமே கிடையாது. அவங்கள வச்சு செய்கிறதுக்கு நம்ம யார்? ஸோ அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ட்ரிபியூட், ஸோ ட்ரோல் வெர்சஸ் ட்ரிபியூட் எல்லாம் நம்ம வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் த பாசிட்டிவ் வேர்ல்டு. ஸோ ட்ரிபியூட் அப்படிங்கிற வேர்டு தான் கரெக்டான வேர்டாக இருக்கும். அதை பயன்படுத்துமாறு செந்தூர் பாசில் அவர்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ரங்கதேவா என்ன சொல்கிறாருன்னா, வாட் இஸ் த ஐடியா பிஹைண்ட் டு ஸ்டார்ட் த அலெக்ஸ் இன் ஒண்டர்லாண்ட் ஷோ டு மேக் அ லிவிங்? ஏன்னா அதை இந்த மாதிரி மேடை நிகழ்ச்சிகள் பண்ணலாம், டிஜிட்டலில் என்டர்டெயின் பண்ணலான்னு சொல்லி நம்பி வந்தாச்சு. ஸோ வி ஹாவ் டு டூ நோ, அதுதானே? ஓ, ஹவு அந்த மாதிரி ஒரு ஐடியா எப்படி வந்தது? ஹவு த தாட் இஸ் கேம் டு யூ? ஹவு டிட் த தாட் கம் டு மீ? த தாட் கேம் டு மீ, ஒரு கிருபானந்த வாரியார் சொற்பொழிவுலாம் கேட்டிருப்பீங்க. முருகப்பெருமான் அருள் என்ன சொல்கிறான்னா அப்படின்னு சொல்லி அழகாக நீட்டாக ஒரு புராண கதைகளில், கந்த புராணம் மாதிரி உள்ள கதைகள்லாம் வந்து அழகாக ஒரு எளிய தமிழில் இடையில ஒரு பாட்டோடு கலந்து சொல்கிற ஒரு ஸ்டைல், அந்த பாரம்பரியம் நம்ம ஊரில் இருக்குது. வள்ளி திருமண மேடை நாடகங்கள், ஸ்ட்ரீட் தேட்டரில் எல்லாத்துலேயும் பாட்டு இருக்கும், ஒருத்தரே கதை சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். அது அப்படியே அதனுடைய தழுவல் தான் நினைக்கிறேன். இப்போ நம்ம பண்ணுறது கூட லியோனி இதெல்லாம் நிறைய பண்ணியிருக்காரு, பாட்டை வச்சு பாட்டு மன்றம்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மியூசிக்கை கலக்கிறதுங்கிறது வந்து பெரிய புது ஐடியாலாம் நம்ம சொல்லிட்டுலாம் இருக்க முடியாது. ஸோ இசையோடு நம்ம எஸ்பெஷலி நம்ம ஊரில் இசையை வந்து கதை சொல்கிறதுக்காக பயன்படுத்துறது, வில்லுப்பாட்டாக இருக்கட்டும், கும்மி பாட்டு, இப்போ இதில் திவ்யநாம சங்கீதம்னு சொல்லுவாங்க, கதாகாலட்சேபம், இந்த மாதிரி பாட்டை வச்சுக்கொண்டு பக்தி கதைகளை சொல்வது ஒரு ட்ரெடிஷனாக இருந்தது. அதை அப்படியே உடச்சி மற்றதுக்கும் சொல்லலாம். இப்போ சினிமாலெலாம் பார்க்குறது எல்லாமே மியூசிக்கல் தான், மியூசிக் மூலமாக கதை சொல்கிறது. வில்லுப்பாட்டெலாம் வந்து நிறைய கிராமிய கதைகள், புரட்சி கதைகள்லாம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை அப்படியே எடுத்து கொஞ்சம் இப்போ உள்ள ஒரு மொழியை வந்து பயன்படுத்துகிறோம். இப்போ நம்ம எல்லாரும் வந்து உலகம் சுருங்கிருச்சு, குளோபலைசேஷனால எல்லாம் ஒரு குழப்பலைசேஷன் ஆகிட்டோம். குளோபலைசேஷன் என்றாலே குழப்பலைசேஷன் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழலில் அந்த மொழியை பயன்படுத்தும் போது கொஞ்சம் புதுமையாக ஒரு ஃபீல் இருக்கலாமே ஒழிய, இது நம்ம எல்லாருக்கும் அந்த காலத்துலேருந்து நம்ம முன்னோர்கள் பாட்டன்கள்லாம் பண்ண விஷயந்தான். ஸோ அதை வந்து இப்போ பண்ணலான்னு ஒரு ஆசை இருந்தது. பட் அந்த ஹாரிஸ் இதை எழுதும்போது இந்த ரிலீஜனை பற்றி எழுதணும்னு எனக்கு ஒரு ஆசை. இப்போ ஜார்ஜ் கார்லின் வந்து நீங்கள் முடிஞ்சால் சர்ச் பண்ணி எல்லோரும் பாருங்கள். ஜார்ஜ் கார்லின் எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு கமெடியன். அவர் வந்து ரிலீஜன் பற்றி இந்த மாதிரி ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்கள் எல்லாம் அழகாக சொல்லி அதை ஒரு லைட் ஆக்கிடுவார். ஏன்னா சென்சிட்டிவான விஷயங்கள்னால தான் ரொம்ப சண்டை போடுறோம். ஒரு ரிலீஜன், பாலிட்டிக்ஸ், செக்ஸ், இந்த 3 விஷயங்களும் ஒரு டேபு மாதிரி. அதை தொட்டாலே எல்லோரும் ஒரு அன்ஈசி. ஏன்னா இவன் எங்கே இருக்கான், நான் எங்கே இருக்கான், இவன் இந்த ஆள், நான் எந்த ஆள், பிரிஞ்சு கிடக்கும்போது அதை ஒரு இந்த மாதிரி ஒரு காமெடி, ஒரு இசையின் மூலமாக அப்படி லைட்டாக அப்படி உடச்சி விடும்போது ஒரு மொழி கிடைக்குது. அட்லீஸ்ட் டு டாக் அபவுட், அதை பற்றி உரையாடுறதுக்கு ஒரு சின்ன ஒரு லாங்குவேஜ் கிடைக்குது, ஒரு டெர்மினாலஜி கிடைக்குது. அது நம்ம எல்லோரும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு கலையினுடைய வேலையாக தானே, ஜஸ்ட் டு டாக் அபவுட் லைஃப் அண்ட் பிரிங் பீப்புள் டுகெதர். ஸோ அதை பற்றி செய்யலாம்னு நினைக்கும்போது ஹாரிஸோட இசையை பற்றி நம்ம பேசலாமே, அதையுமே நான் ஒரு ட்ரிபியூட்டாக தான் பண்ணணும்னு நினச்சேன்.
பட் அதில் சில அது வந்து ட்ரோல் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைக்கக்கூடிய ஒரு தருணம் இருந்தது. பட் அதுவும் அப்படியே ஐ திங்க் பீப்புள் அண்டர்ஸ்டுட் ஓவர் டைம் அட்லீஸ்ட் என்னோட இன்டென்ஷன் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத ஐ திங்க் காலப்போக்கில் அது தெரிய வந்தது. ஸோ ஹாரிஸ் வீடியோ பண்ணப்புறம் எனக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸ் வந்தது. ஓ அப்போ இதே மாதிரி மேஸ்ட்ரோக் பண்ணால் எப்படி இருக்கும், எஸ்பிபிக்கு பண்ணால் எப்படி இருக்கும், யேசுதாஸுக்கு பண்ணால் எப்படி இருக்கும், டிஎம்எஸ்க்கு பண்ணால் எப்படி இருக்கும், அப்புறம் அஃப்கோர்ஸ் ஏஆர் ரஹ்மானுக்கு பண்ணால் எப்படி இருக்குன்னு வரிசையாக அப்படி யோசிக்கும்போது அப்படியே வந்தது தான் ஒண்டர்லேண்ட். ஸோ தேங்க்யூ. அங்கே தான் வந்து ரங்கதேவா உங்களுடைய கேள்வியின் பதில் அதுதான். ஹாரிஸ் வீடியோ தான் எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்ப கட்டம்னு சொல்லலாம். சம்பத்குமார் என்ன கேட்குறாருன்னா சிங்கர் சாங் கேட்டகரியில் ஆபாவானன் ஒய் டோன்ட் யூ டேக் அ கிரேட் மியூசிஷியன் அண்ட் டைரக்டர் தேன்மொழி ஆபாவானன். ஆபாவானன்னா எனக்கு பயங்கரமான ஒரு நாஸ்டாலஜிக் இது ப்ரோ. இது வந்து நான் ஆபாவானன் ஒரு போஸ்டரில் பார்த்த அந்த ஞாபகம் இருக்குது. 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு கிராமத்துலேருந்து அப்பப்போ தேவகோட்டை, எங்கள் டவுன் பக்கத்தில் இருக்க டவுன் தேவகோட்டை, அங்கே வரும்போது போஸ்டரில் ஆபாவானன் அந்த பேரே வந்து வித்தியாசமாக இருக்குது. அப்புறம் தான் இல்லை நான் இப்போ தான் நான் ரிசர்ச் பண்ணேன் அவர் அம்மா அப்பா பேரை சேர்த்து அப்படி வச்சுருக்காரு. அமேசிங் கிரியேட்டர் அவர். ஊமை விழிகள் அப்படிங்கிற படம் வந்து என்னோடய ஏஜ் குரூப் எல்லோரும் நீங்கள் கண்டிப்பாக அந்த படம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த படம் இன்னும் நான் பார்க்கல, ஆக்சுவலி ஒரு வாய்ப்பே கிடைக்கல. பட் அதில் வர்ற அந்த தோல்வி நிலையென நினைத்தால் அந்த பாட்டு வந்து ஐ திங்க் நல்லா ஒரு ட்ரெண்ட் செட்டிங் சாங்னு நினைக்கிறேன். மனோஜ் ஞான் சொல்லி 2 மியூசிக் டைரக்டர்ஸ் பண்ண பாட்டு. இதில் ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னென்னா இது எப்படி இவ்வளோ ஒரு கம்ஃபர்டிங்காகவும் இருக்கும். அந்த சாங் ஒரு கம்ஃபர்டிங்காக இருக்கும். தோல்வி நடந்ததுன்னா என்ன, உங்கள்கிட்ட இருக்குது, வீரமெல்லாம் இருக்குது, எழுந்து வா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுக்குற மாதிரியும் இருக்கும், உசுப்பேற்றி விடுற மாதிரியும் இருக்கும். அட் த சேம் டைம் இட்ஸ் ஓகே அப்படின்னு கம்ஃபர்டிங்காகவும் இருக்கும். அந்த ரெண்டையும் மாற்றி 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 போவாங்க. அண்ட் சச் அ சிம்பிள் ஆர்கஸ்ட்ரேஷன். இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். லைக் பல்லவி கேட்டிங்கன்னா வந்து எப்படி இந்த சாங்கை இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. அப்படின்னு கேட்டோன்னா நமக்கு ரொம்பலாம் ஃபீலிங் வரல. பட் வேர்ட்ஸ் போட்டோன்னு பாருங்கள், ஆபாவானன் எழுதின வேர்ட்ஸ். தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா. ரொம்ப ஆர்கெஸ்ட்ரேஷன்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா. வாழ்வை சுமையென நினைத்து தாயின் கனவை மிதிக்கலாமா. உரிமை இழந்தோம், உடமையும் இழந்தோம், உணர்வை இழக்கலாமா. உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா. தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா. விடியலுக்கில்லை தூரம், விடியும் மனதில் இன்னும் ஏன் பாரம். உன் நெஞ்சம் முழுவதும் வீரம், இருந்தும் கண்ணில் இன்னும் ஏன் ஈரம். யுத்தங்கள் தோன்றட்டும், ரத்தங்கள் சிந்தட்டும், பாதை மாறலாமா. ரத்தத்தின் வெப்பத்தில் லட்சங்கள் வேகட்டும், கொள்கை மாறலாமா. தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா. வாழ்வை சுமையென நினைத்து தாயின் கனவை மிதிக்கலாமா. இதில் ரொம்ப ஆச்சரியம், இதில் நிறைய மேட்டர் இருக்குது. இந்த ஒரு பாட்டில் நம்ம ஸ்டடி பண்ண வேண்டியது. பிபி ஸ்ரீனிவாஸ் இதை பாடியிருக்காரு. பிபி ஸ்ரீனிவாஸ்னாவே எனக்கு இருக்கிற ஒரு பிம்பம் வந்து எவ்வளோ ஒரு சாஃப்டான ஒரு சாங். அவர் பாடினா எது பாடினாலும் ஒரு கம்ஃபர்டிங்காக இருக்கும். இந்த பாட்டு ஏன் பாட வச்சார் ஆபாவானன்? இப்படி வரணும், அப்படியே சும்மா சிலிர்க்கணும், அது சிலிர்க்குது.
பட் அந்த கம்ஃபர்டிங்கான வாய்ஸை வந்து உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா, அந்த மாதிரி வாய்ஸ் தான் வந்து நம்ம அந்த மாதிரி பாடல்களுக்கு தான் பிவி ஸ்ரீனிவாசன் நம்ம ரிலேட் பண்ணி வச்சுருப்போம். அவரை இதில் கூப்பிட்டு வந்து கம்ஃபர்ட் பண்ண வச்சு அப்புறம் அந்த அந்த ஹை போகும்போது அப்படியே அஃப்கோர்ஸ் இந்த பாட்டுக்கு நிறைய சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. நீங்கள் கூகுளில் படித்து பார்த்தீங்கன்னா ஈழப்போர் நடக்கும்போது நிறைய இந்த பாட்டு வந்து அந்த போராட்டத்தில் இருந்தவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனலாக ஒரு சாங்காக, ஒரு தீம் சாங்காக, ஒரு டீம் சாங்காக இருந்த அதெல்லாம் ஒரு ரொம்ப ஒரு கசப்பான வரலாறு கூட இந்த பாட்டுக்கு பின்னாடி. ஹவு தி சாங் ஸ்டுட் ஃபார் யூனிட்டி ஆஸ் அ சோர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த், ஒரு மியூசிக்கோட பவர், அதெல்லாம் கூட நம்ம பார்க்கலாம். ஸோ எனிவே தேங்க்ஸ் ஃபார் சஜஸ்டிங் டு டாக் அபவுட், அட்லீஸ்ட் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிது ஆபாவனனோட ஒர்க்கெல்லாம் போய் படிக்கிறதுக்கு. தேங்க்யூ ஸோ மச் சம்பத். ஸோ அடுத்து முகமது காசிம், ஹரிஷ் ஷியாம் சுந்தர்லாம் என்ன கேட்குறாங்கனாக்கா, ஒய் ஸ்டில் யூ டிடன்ட் என்டர் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, டிடன்ட் யூ கெட் any opportunities, டூ மோர் அண்ட் மோர் மியூசிக் வீடியோஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, கண்டிப்பாக ஃபிலிம் இண்டஸ்ட்ரினா அந்த இது ஒரு ஆக்டிங் அந்த மாதிரி கொஞ்சம் ஆஃபர்ஸ்லாம் சில அழைப்புகள்லாம் வந்தது, சில இதெல்லாம் சூப்பராக. இந்த பஸ் போனா என்ன, வர்ற பஸ்ல ஏறிக்கலாம், போற பக்கம் போயிக்கலாம், ரூட்ட லெட்டர் மாத்திக்கலாம், பிடிச்சது கிடைக்கலனா கிடைச்சத பிடிச்சிக்கலாம், பிடிச்சது கிடைக்கலனா கிடைச்சத பிடிச்சிக்கலாம். இந்த டோர் இந்த டைம் க்ளோஸ் ஆனா என்ன, another will soon open, கொஞ்சம் வெயிட் பண்ணா. இந்த டோர் இந்த டைம் க்ளோஸ் ஆனா என்ன, another